இப்போ சுக்ரீவன் பார்த்தான், அவன் அவ்வளோ லேசில் விடுறதா இல்லை. சுக்ரீவன் சொன்னான் ராமன்ட்ட, இல்லை ராமா, எனக்கு என்ன தோன்றதுன்னா, இவன் உன் மூலம் ராவணனை அழிச்சுட்டு இலங்கை ராஜ்யத்தை சுவாதீனப்படுத்தணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. விபீஷணன் அதுக்கு வரல, அவன் கைங்கரியத்தை வேண்டித்தான் வந்திருக்கான். ஆனால் சுக்ரீவன் சொல்கிறான், எனக்கு இவன் முகத்தை பார்த்தா டவுட்டாக இருக்குது, இவனுக்கு ராஜ்யத்தில் ஆசை, இவன் அண்ணனை காலி பண்ணிட்டு தம்பி ராஜ்யத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். சுதுஷ்டோவாப்பி அதுஷ்டோவா கிமேஷ ரஜனீச்சரஹா ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எஃப் பரித்தியஜேத் கோநாமச பவேத் தஸ்ய யமேஷன பரித்தியஜேத். ராமா, இவனை ஏற்றுக்காத, இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, இவன் ரொம்ப ஆபத்தானவன், இவன் நமக்கு வேண்டாம். ஏன்னா இவன் அண்ணனையே காட்டி கொடுத்து அண்ணனையே வீழ்த்தி அவன்கிட்டேருந்து ராஜ்யத்தை தட்டி பறிக்க வரான். அண்ணனுக்கே துரோகம் பண்றவன் நாளைக்கு உனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு கேட்டான். சொல்றவன் யாரு? சுக்ரீவன். இவனே வாலியை அழிச்சு கிஷ்கிந்தே ராஜ்யத்தை வாங்கி கொடுன்னு கேட்டு தானே ராமன்ட்ட வந்தான். அவன் சொல்றான், இல்லை இல்லை, இவன் அண்ணனையே காலி பண்ணணும்னு உங்ககிட்ட வரான், நாளைக்கு உன்னை காலி பண்ண மாட்டான், நான் கூட பிறந்த ரத்தம் ஓன் பிளட் அண்ணன், அவனை கொல்லணும்னு உங்ககிட்ட வந்து சேர்றான், இவனை நம்பலாமான்னு கேட்டான். கொஸ்டின் கரெக்டா? கரெக்டா? இவன் உன்னை வச்சு ராவணனை அழிச்சு ராஜ்யத்தை பெற வரான், அப்போ இவனை பக்கத்தில் வச்சுன்னா நாளைக்கு உனக்கும் அதே வேலையை தானே பண்ணுவான்னா. அதுக்கு ராமன் பதில் சொன்னா, சுக்ரீவா, அவன் கருத்து எனக்கு தெரியும், ஒருவேளை அசியூம் பண்ணிக்கோயேன், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், விபீஷணன் ராஜ்யத்துக்கு தான் வந்திருக்கான், ராவணனை கொல்றதுக்கு தான் என் உதவியை நாடி வந்திருக்கான். அப்படியே வச்சுட்டாலும் ராவணனை கொல்லும் வரை நமக்கு அவன் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். ஏன்னா நம்மளை அனுசரித்து போனா தானே ராவணவதம் நடக்கும். அப்போ நாமளும் ராவணவதம் ஆகும் வரை இவனை பக்கத்தில் வச்சுக்கலாம், இவனால நமக்கு ஆபத்து வராது. அப்புறம் வேணா சரி வந்தா வச்சுக்கோ, சரி இல்லைன்னா கழட்டி விடுறேன்னு சொல்லு. ஆக மொத்தம் உன் கருத்துப்படி இவன் ராவணவதத்துக்காகவே நம்மிடம் வந்திருந்தாலும் கூட ராவணவதம் நடைபெறும் வரை இவனை குறித்து நாம் அஞ்ச வேண்டாம், தாராளமாக பக்கத்தில் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் ராமபிரான். ஏன்னா சுக்ரீவனை நேராக ஹட் பண்ணக்கூடாது, அதே சமயம் விஷயத்தை சொல்லித்தானே ஆகணும். சுக்ரீவன் சொல்றான், அண்ணனுக்கு துரோகம் பண்றான், அண்ணனை எதிர்த்து வரவெல்லாம் நல்லவனான்னு கேட்டான். அதுக்கு ராமன் சொல்றான், அண்ணனை எதிர்க்கிற தம்பி யாருமே கெட்டவன் நீ முடிவு பண்ணிட்டா, உலகத்துல பரதன் ஒத்தந்தாண்டா நல்லவனா இருப்பான்ட்டான். அண்ணனை எதிர்த்து பேசக்கூடிய தம்பி எல்லாருமே நீ கெட்டவன்னு முடிவெடுத்தால், ராமன் சொல்றான் 18வது சர்க்கம் 15வது ஸ்லோகம், ந சர்வே பிராத்தரஸ்தாத்த பவந்தி பரதோபமாக. ஏண்டா எல்லா தம்பிகளும் பரதன் ஆயிடுவாளா? பக்கத்துல லக்ஷ்மணனை வச்சுட்டு இருந்தாலும் பரதன் மீது உள்ள அன்பால் ராமன் சொல்றான் பாருங்க, எல்லா தம்பியும் பரதன் ஆயிடுவாளாடா. அதுக்காக பரதன் லெவலுக்கு இல்லைங்கிறதுக்காக எல்லாரையும் நீ கெட்டவன்னு முடிவு பண்ணிடுவியாடா. அடுத்த வார்த்தை சொன்னான், ராமனே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தன்னை பத்தி சொல்லிட்ட இடம், மத்விதாவா பிது புத்திராகா, எல்லா பசங்களும் ராமனை போல இருந்துருவாளாடான்னு. அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளை ராமனை போல எல்லாரும் இருந்துருவாளா? அது அடுத்தது சுக்ரீவனையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. சுக்ருதோவா பவத்விதாகா, எல்லா நண்பர்களும் ஒன்ன போல இருப்பாளாடா. இந்த நண்பனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நல்லவனே வந்தாலும் கூட சந்தேகப்பட்டுன்னு பேசுறியே, ஒன்ன போல எல்லா நண்பர்களும் இருக்க மாட்டா. அப்போ எல்லா தம்பிகளும் பரதன் ஆயிட மாட்டா, எல்லா பிள்ளைகளும் ராமன் ஆயிட மாட்டா, எல்லா நண்பர்களும் சுக்ரீவன் ஆயிட மாட்டா. இங்க கோவிந்தராஜர் வியாக்கியானம் பாருங்க, கைகேயி வரப்பிராப்தம் பித்ரா தத்தம் அபி ராஜ்யம் பரித்யஜ்ய வனம் கதம் மாம் அனுசிருத்திய தவைவ ராஜ்யம் துவமேவ கிருஹாண அகம் த்வத் தாஸ்யம் கரிஷ்யாமி இதி வதன் பரதாத் அன்யஹா கஷ்சித் அஸ்தி கிம். இந்த உலகத்துல எந்த தம்பிடா அழகா அம்மா வரம் வாங்கி ராஜ்யத்தையே வாங்கி கொடுத்துட்டா, என்னையும் காட்டுக்கு அனுப்பிட்டா, அப்போ நிம்மதியா ராஜ்யம் இருக்குன்னு ஆட்சி பண்ணாமல் காட்டில் இருக்கும் என்னை தேடி வந்து ராஜ்யம் உன்னது, நீதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், நான் உனக்கு தாசன் கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி என் காலில் வந்து விழுந்தானே பரதன். உலகத்துல தம்பின்னா பரதனை போல ஒத்தந்தான் இருப்பான், அவனை போல இல்லைங்கிறதுக்காக நீ எல்லா தம்பியும் கெட்டவன்னு சொல்லிடாத. அடுத்தது யத்வா பிதுகு மத்விதா புத்ரா சந்துவா, எல்லா பிள்ளைகளும் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக காட்டுக்கு புறப்பட்டு போயிடுவாடாடா, என் லெவலுக்கு இல்லைங்கிறதுக்காக மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையே இல்லை எல்லாரும் கெட்டவன்னு நீ முடிவெடுத்துடாத. அதுக்காக அப்பா பேச்சை கேட்க வேண்டான்னு ராமன் சொல்லலை, இது இந்த கான்டெக்ஸ்டுக்கு ஓரியன்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக எல்லாரையும் நீ கெட்டவன்னு ஃபில்டர் பண்ணனா உனக்கு நல்லவனே கிடைக்க மாட்டான்னு அர்த்தம். அதுபோல அஸ்மாசு பிரேமாதிசயமேவ பிரகடயன் துவத்சமஹ் கோவாஸ்தி, இவ்வளவு அன்போடு எனக்காக பறிஞ்சு பேசுறியே, உன்னை போல யாரா கிடைப்பா? அதனால ஐஸ் வச்சுட்டா இத்தோட சுக்ரீவன் விட்டுடுவான்னு உன்னை போல நண்பர்களும் கிடைக்க மாட்டான்னு சொல்லி முடிச்சான் ராமன். சுக்ரீவன் பார்த்தான், ராமா நான் இப்போ 3rd செனாரியோ பேச போறேன்னா,
ஃபர்ஸ்ட் செனாரியோ என்ன சொன்னா, அவனோ அரக்கன் ஒருத்தன் வந்திருக்கான் நம்பாதேன்னா. செகண்ட் செனாரியோ ராவண வதத்துக்காக வந்திருக்கான், அண்ணனுக்கே துரோகம் பண்றான் நம்பாதேன்னா. இப்போ தேர்ட் செனாரியோ சொன்னான், இது எல்லாமே டிராமா. சில திரைப்படத்தில் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது சீன் காமிச்சுட்டே போவா, அதுக்கப்புறம் சொல்லுவா இல்லை இதெல்லாம் கனவில் வந்தது, நாங்கள் சும்மா லுலுலுவா காட்டிக்காக காமிச்சோன்னு. அதுபோல் இந்த விபீஷணனும் ராவணனும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டான். அப்படியே விபீஷணனுக்கும் ராவணனுக்கும் சண்டைன்னு வெளியில் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே ரகசியமாக பேசி வச்சுட்டு இந்த விபீஷணனை ராவணன் தான் அனுப்பியிருக்கான். இவன் அப்படியே சீக்ரெட்டாக உள்ளே வருவான், நம்மளோட இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவான், நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் முதுகில் குத்திடுவான். அதுக்காக ராவணனால் அனுப்பப்பட்டவன் விபீஷணன். இவனை போய் ஏற்றுக்கலாமான்னு கேட்டான் சுக்ரீவன். இதுவும் சுக்ரீவனுடைய பொங்கும் பரிவு, அதனால கேட்குறான். ராமன் சொன்னான், அப்படி வந்துட்டியா சுக்ரீவா, அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. சுதுஷ்டோவாப்பி அதுஷ்டோவா கிமேஷ ரஜனீச்சரஹா சூக்ஷ்மவப்பி அகிதம் கர்த்தும் மமாசக்த கதஞ்சன பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யாமிச்சன் ஹரிகணேஸ்வரா. சுக்ரீவா அப்படின்னா இப்படி சொல்கிறேன் கேட்டுக்கோ. இவன் ஒருவேளை ராவணனால் அனுப்பப்பட்டு ரகசியமா நம்மோடு சேர்ந்து கொல்றதுக்கு வந்தவனே வச்சுக்கோ. இவனால் என்னை கொல்ல முடியாது. ஏன்னா என் வீரத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள பிசாசுகள், அசுரர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து வந்தாலும் இந்த ராமன் என்னுடைய விரல் நுனியாலே, என் நக நுனியாலே அத்தனை பேரையும் கிள்ளி எரிஞ்சிருவேண்டா. இவனை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு நானா பகவான் இங்க தேசிகன் வியாக்கியானம் பண்றார். இதை எதுக்கு பகவான் சொல்றான்னா, சுக்ரீவனும் வானராலும் எப்படி விபீஷணன் சரணாகதிக்கு தடையா இருந்தாலோ அது போலத்தான் நாம பகவான்கிட்ட சரணாகதி பண்ணும்போதும் தேவர்கள் தடை செய்வார்களாம். ஏன்னா அவளை சுத்தறதுக்கான ஆள்கள் குறைஞ்சு போயிட்டே இருக்காளே, இவாள்லாம் பெருமாளை சேவிச்சு மோட்சம் போயிட்டா என்ன பண்றதுன்னு இந்த இந்திரன், சந்திரன், ராகு, கேது இவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், இவன் சரணாகதி பண்ண வரான்னா தேவர்கள்லாம் இடைஞ்சல் பண்ணுவாளாம். வானரர்கள்லாம் யாரோட அம்சம்? தேவர்களோட அம்சம். அப்போ விபீஷணன்கிறவன் ஜீவாத்மா ஸ்தானம். இந்த தத்துவம் தேசிகன் காட்டியிருக்கார் அபய பிரதான சாரத்தில். விபீஷணன்கிறவன் ஜீவாத்மா, அவன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறேன்னு போனான்னா இப்படித்தான் இந்த வானரர்கள் இடைஞ்சல் பண்ண மாதிரி தேவர்கள்லாம் ஏதாவது பண்ணி இவனை கன்ஃபியூஸ் பண்ணி இவன் சரணாகதிக்கு தடை பண்ண பாப்பா. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய சர்வசக்தி உள்ளிட்ட எல்லா குணங்களையும் காட்டி அந்த தேவர்கள் ஏற்படுத்தும் தடைகளையெல்லாம் போக்கி அல்டிமேட்டாக இந்த ஜீவாத்மாவை பகவான் எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் ஏற்றுக்கொள்வான். விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணும்போது இந்திரன் மேனகை அனுப்பினான் இல்லையா, அது போல நாம சரணாகதியின் தபஸ் பண்ணாலும் அப்பப்போ இந்த சின்ன சின்ன இடையூறுகள் சரணாகதிக்கு வரலாம். கவலைப்படாதீங்கோ, பெருமாளே எல்லா தடைகளையும் போக்கி ரட்சிப்பார். இந்த இடத்துல தன் சர்வசக்தித்துவத்தை ராமன் வெளியிடுறான். உலகத்தில் உள்ள பிசாசுகள், அசுரர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் இந்த ராமனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா சுக்ரீவன் பார்த்தான். அப்ப நீயே போய் ராவணனை வீழ்த்தி இருக்கலாமே, எதுக்கு என்னெல்லாம் கூட்டுன்னு வந்த, வாலிவதத்தை எதுக்கு பண்ண, இந்த வானர சேனையெல்லாம் எதுக்குன்னா. கரெக்டு தானே? இந்த ஸ்லோகம் ராமன் சொல்றான், நான் நினைச்சா விரல் நுனியில கிள்ளி எறிவேன்னா. நரசிம்ம அவதாரத்துல இந்த ராமன் தான் நரசிம்மரா இருந்தான், அந்த ராவணன் தான் இரணியனா இருந்தான். ஜெய விஜயர் சாபம், இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தத்தபக்தரன். அப்போ இதே ராவணன் இரணியனாக இருந்த போது நகத்தால் கிள்ளி எறிஞ்ச நரசிம்மருக்கு அதே ராவணன் அதே இரணியன் ராவணனாக வரும்போது ராகவசிம்மனுக்கு நகத்தால கிள்ள முடியாதா? பண்ணலாமே. அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டேன்னா அதுக்கு ராமன் அழகா பதில் சொன்னானா, உன்னெல்லாம் எதுக்கு கூப்பிட்டுன்னு வந்தேன்னா, நான் மட்டும் தனியா போனேன்னா ராவணன் பயப்பட மாட்டான். ராமன் மட்டும் தானே வந்திருக்கான், எதிர்த்து சண்டை போடலான்னு நினைச்சு சண்டைக்கு தான் வருவான். ஆனா ஒரு பெரிய சேனையோடு போனா சேனையை பார்த்து பயப்படுவான். பயத்திலேயாவது மனசு திருந்தி சரணாகதி பண்ணுவான். அந்த பயத்திலேயாவது திருந்தட்டுமேனு ஒரு பயங்காட்ட தாண்டா உன்னெல்லாம் கூட்டுன்னு போயிருக்கேன். நிறைய க்ரௌட் இருந்தாதான் நல்ல உபன்யாசம்னு சொல்லுவா. கூட்டம் கம்மியா இருந்தா உபன்யாசகர் நன்னா பேசினாலும் ஒத்துக்க மாட்டான். அதுபோல நிறைய கூட்டத்தோட போனாதான் அச்சோச்சோன்னு ராவணன் பயப்படுவான். அந்த பயத்திலேயாவது அவன் திருந்தி சரணாகதி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் உங்களெல்லாம் அழிச்சுன்னு போறேன் ஒழிய இதை வச்சு தான் அவன் அழிக்கணும்னு எனக்கு தேவையில்லை. அதனால சுக்ரீவா புரிஞ்சுக்கோ, இந்த விபீஷணன் உள்ள வந்தாலும் அவனால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதற்கு மேல சுக்ரீவனுக்கு புரியறாப்புல சொல்லணும், நம் மனத்திலும் தைக்கும்படி சொல்லணும். அதனால ராமன் 2 குட்டி ஸ்டோரி சொல்றான். குழந்தைகள்லாம் நோட் பண்ணுங்க, 2 குட்டி ஸ்டோரிஸ் ராமன் சொல்றான். நீங்க ஸ்கூல்ல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் சொல்லலாம் இந்த ஸ்டோரிஸ். குட்டி ஸ்டோரி நம்பர் 1, ஸ்ரூயதேஹி கபோதேன சத்ரு சரணமாகதா அர்ச்சிதஷ்ச யதாநியாயம் ஸ்வைஷ்ச மாம்சைர் நிமந்திரிதா. ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு மரம்,
அந்த மரத்தில் ஆண் புறா பெண் புறா 2 புறாவும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுக்கு ஒரு வேடன், ஒரு ஹண்டர் போனான். அவன் போய் ஆண் புறா பெண் புறா 2ஐயும் பார்த்தான். பெண் புறா மீது அம்பு போட்டான். பெண் புறா தாக்கப்பட்டு கீழே விழுந்துருத்து. பெண் புறாவை கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. அதே வேடன் மீண்டும் அதே காட்டுக்கு வந்தான். அதே மரத்தடிக்கு வந்தான். இன்னைக்கு அவனுக்கு வேட்டையாட எந்த பறவை மிருகம் எதுவுமே கிடைக்கல. அந்த மரத்துக்கு கிளையில பார்த்தா அந்த ஆண் புறா பெண் புறாவை பிரிந்து கண்ணீரில் தள்ளாடி தன் உள்ளம் திண்டாடி உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வேடன் வேட்டையாட ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு பசியில உட்காந்துருந்தான். ஆண் புறா இவனை பார்த்ததும் என்ன பண்ணணும்? ஏண்டா, என் பெண் புறாவை கொண்டுட்டு மறுபடியும் என்னுடைய மரத்துக்கேவா வந்திருக்க, உன்னை குத்தி குத்தி கொத்தி கொத்தி கொல்றேன் பாருன்னு ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனா என் வீடாகிய மரத்தை தேடி வந்திருக்கிறாயா, ஸ்வாகத்தம், வெல்கம்னு சொல்லித்தான் ஆண் புறா. அதுக்கப்புறம் அவன் குளூர்ல அப்படியே நடுங்கின்னு இருக்கான். அதை பார்த்து தான் ஆண் புறா, அச்சோ, என் வீடு தேடி வந்தவன் குளிர்ல நடுங்கிறானே, ஆங்காங்கு இருந்த சின்ன சின்ன மரக்கட்டைகளை கொண்டு வந்து தீ மூட்டி கொடுத்து குளிர் காஞ்சுக்கோன்னு தான் அந்த ஆண் புறா. அவன் பசியில வாடுறான். இந்த ஆண் புறா இருக்கிறத கூட கவனிக்கல, பசி மயக்கம். அந்த மரத்தை பார்த்து சொல்றான், எனக்கு ஒரே பசி மயக்கம், மரமே ஏதாவது உணவு கிடைக்காதான்னா. அப்ப அந்த ஆண் புறா பார்த்துதான், என் வீட்டுக்கு வந்தவன் இது மாதிரி பசின்னு வாடக்கூடாது, அதனால உனக்கு நானே உணவாகிறேன்னு தான் மூட்டிய நெருப்புல அந்த ஆண் புறா தானே விழுந்து பசின்னு சொன்ன வேடனுக்கு உணவாக ஆனது. ராமன் சொல்கிறான், சகிதம் பிரதிஜக்ராக பாரியாஹர்த்தாரமாகதம் கபோதோ வானரஸ்ரேட்டா கிம் புனர் மத்விதோ ஜனஹா. நினைச்சு பாடுறா, அந்த வேடன் பெண் புறாவை கொண்டுட்டு மீண்டும் ஆண்புறா இருக்கும் அதே மரத்தடிக்கு வரான். ஆண்புறா வரவேற்கிறது, அவன் குளிர்காயத்துக்கு நெருப்பு மூட்டி கொடுக்கிறது. அதற்கு மேல அவன் பசின்னு சொன்ன போது நெருப்பில் தானே விழுந்து அவனுக்கு உணவாகவும் ஆகிறது. ராமன் சொல்றான், இந்த வரலாற்றுக்குள் ஒரு உள்ளுரை பொருள் இருக்குன்னா, சுவாபதேசம். என்ன உள்ளுரை பொருள்னா, ராமன் சொல்றான், நான் தான் ஆண்புறா, ராமன் தான் ஆண்புறாவான், சீத்தை தான் பெண்புறா, ராவணன் தான் வேடன். ஒருவேளை ராவணன் என்ற வேடன் சீத்தைங்கிற பெண் புறாவை கொண்டுட்டு ராமன்கிற ஆண்புறாட்ட வந்து என் உயிரையே கொடுன்னு கேட்டு ராமன்கிற ஆண்புறா உயிரையே கொடுத்தாலும் கூட நாளைக்கு அயோத்தியா மண்டபத்தில் வெங்கடேஷ் உபன்யாசம் பண்ணும்போது என்ன சொல்லுவான்? ராமன் என்னத்தை பெருசா பண்ணினா, ஒரு புறா பண்ணினதைத்தானே ராமனும் பண்ணினான்னு சொல்லுவான். அப்படி இருக்க இங்கே வேடுவனாகிய ராவணன் பெண் புறாவாகிய சீத்தையை கொல்லவில்லை, சிறையில தான் வச்சிருக்கான். அந்த வேடன் வரவில்லை, அவன் தம்பி விபீஷணன் தான் வந்திருக்கிறான். வந்தவன் என்கிட்ட உயிரை கேட்கல, அபயம் கொடுன்னு கேட்கறான். இதை கூட கொடுக்கலன்னா நான் மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு புறா மனைவியை கொன்னுட்டு வந்தவனுக்கு உயிரை கொடுத்துருக்கு. மனைவியை சிறை வச்சவனோட தம்பிக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு மனிதன் சொன்னால் அது நியாயமா? அடுத்து சொல்றான், வானரஸ்ரேட்டா. இதுக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்றார். இது ஒன்னொன்னுமே இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துக்கும் விரிவா சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம். வானரஸ்ரேட்டா. ராமன் கேட்கிறானா, வானர ஜாதிகளுக்கு முடிசூடின நீர் வியாக்கிர வானர சம்வாதம் கேட்டறியீரோ அப்படின்னானோ. இது குட்டி ஸ்டோரி நம்பர் 2. இது என்ன குட்டி ஸ்டோரின்னா, இன்னொரு வேடன் இன்னொரு காட்டுக்கு வேட்டையாட போனான். அவனை ஒரு புலி துரத்தித்து. புலி துரத்தினா வேடன் என்ன பண்ணுவான்? மரத்து மேல ஏறிடுவான். ஸ்டாண்டர்டா அப்படித்தானே ஸ்டோரி கேட்டிருக்கோம். எத்தனை குட்டி ஸ்டோரி நாம கேட்டிருக்கோம். புலி துரத்திட்டு வேடன் மரத்து மேல ஏறிட்டான். அந்த மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்துருந்துதான். அந்த குரங்கு என்ன பண்ணித்தான், ஆகா வேடுவா வா, என் வீடு தேடி வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு தான். இந்த புலி இருக்கே மரத்தையே சுத்தி சுத்தி வட்டமிட்டு தான், நீ மேல போனவன் கீழே வந்து தானே ஆகணும், நீ கீழே வா, நான் கவனிச்சுக்கிறேங்கிறது புலி. குரங்கு சொல்றது நீ மேலேயே இரு, நான் கவனிச்சுக்கிறேங்கிறது குரங்கு. ஆனா அந்த கவனிச்சுக்கிறேன் வேற, இந்த கவனிச்சுக்கிறேன் வேற. இப்படி இருக்கு நிலைமை. கொஞ்ச நேரத்துல இவனுக்கு தூக்கம் வந்தது. குரங்கு சொன்னதான், என் மடியில படுத்துக்கோ, நீ பாட்டுக்கு தூங்குன்றது. வேடன் மரக்கிளையில குரங்கு மடியில படுத்து தூங்கின்னு இருக்கான். இந்த புலி குரங்கிட்ட சொன்னதான், அந்த ஆளை கொஞ்சம் கீழே தள்ளி விடு, நான் சாப்பிட்டுட்டு போறேன்னுது. குரங்கு சொன்னதான், 1000 இருந்தாலும் என் வீடு தேடி வந்த விருந்தாளி அவன், வீடு தேடி வந்தவனை கைவிட மாட்டேன், தள்ளிவிட மாட்டேன்னு குரங்கு மறுத்துருத்து. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் முழிச்சுட்டான். இப்போ குரங்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமான்னுது. தூங்குன்ட்டான். ஏன்னா கீழே புலி இருக்கு, 2 பேரும் தூங்கினா ஆபத்து. அதனால ஒருத்தர் தான் தூங்கலாம். சில பேர் உபன்யாசத்திலேயே அந்த மாதிரி கொஞ்சம் ஷிஃப்ட் போட்டுப்பா, நீ 1/2 மணி நேரம் நீ முழிச்சுன்னு கேளு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், ஏதாவது நல்ல பாயிண்ட் வந்தால் எழுப்பி விடு, இல்லைனா தூங்கின்னு இருக்கேன்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1/2 hour இவா கேட்கணும், அவள் தூங்கிப்பா. அந்த டைம் நல்ல பாயிண்ட் வந்தால் மட்டும் எழுப்பிக்கலான்னு. நாம நல்ல பாயிண்ட் கடைசி வரைக்கும் சொல்லலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். இதை மாதிரி ஷிஃப்ட் போட்டுன்னு தூங்குறான்.
இப்போ குரங்கு தூங்கிட்டு மனுஷன் முழிச்சுட்டான். புலி சொல்லித்து மனுஷன்ட்ட, எப்பா மனித மாம்சம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன், கிடைக்கல, குரங்கு மாம்சத்தையாவது சாப்பிட்றேன், அதை தள்ளி விடுனுது. குரங்க தள்ளி விட்டான். குரங்கு பொத்துன்னு கீழே வந்து விழுந்தது. பார்த்தா பக்கத்துல புலி உருமின் இருக்கு. புலி சொன்னதான் குரங்கிட்ட, இந்த மனுஷன்லாம் குரங்கு புத்தின்னு திட்டுறான், மனுஷ புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தியா, நீ அவனை தள்ளி விட மாட்டேன்னு உன்னையே தள்ளி விட்டான் பாத்தியா. புலி சொன்னது, என்னத்த இருந்தாலும் நீயும் நானும் ஒரே ஜாதி, மிருக ஜாதி, நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன், மரத்து மேல போ, மனுஷனை தள்ளி விடுன்னு மீண்டும் குரங்கை மேலே அனுப்பியது புலி. குரங்கு மரக்கிளைக்கு வந்தது, மனுஷன் கிட்டக்க வந்தது, ஆனா தள்ளி விடல. புலி சொன்னது, அந்த நன்றி கெட்டவனை தள்ளி விடுனுது. குரங்கு சொன்னது, அவன் நன்றி கெட்டவனாகவே இருந்தாலும் என்னை தேடி வந்த விருந்தாளி, தள்ளிவிட மாட்டேன்னு சொன்னது. சுக்ரீவனை பார்த்து சொன்னா ராமன், ஏண்டா வானரர்களுக்கு தலைவன்னு சொல்லக்கூடிய உனக்கு, அந்த குரங்கின் வழியில் வந்த உனக்கு புரியலையாடா? கிம்புனர் மத்விதோ ஜனஹா, ஒரு புறாவும் ஒரு குரங்கும் சரணாகதி நெறி என்னன்னு உலகத்துக்கு காட்டி இருக்கும்போது, இக்ஷ்வாகு குலத்துல தசரதன் மகன் வசிட்டன் சிஷ்யன்னு சொல்லிட்டு நான் சரணாகதி பண்ணவனை கைவிடலாமாடா? கண்டு ரிஷி ஒரு நீதி சொல்லி இருக்கிறார், தம்சே தயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரக்ஷதி ஸ்வயா சக்தியா யதா நியாயம் தத்பாபம் லோக கர்ஹிதம். இந்த ஸ்லோகத்துக்கும் தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கண்டு மகரிஷி சொன்ன நீதியா இது. கண்டு மகரிஷி கண்டு சொன்ன நீதி என்ன நீதினா, யார் ஒருத்தன் பயத்தாலோ அறியாமையாலோ வேறு பொருளில் ஆசையாலோ சரணாகதி பண்ணவனை கைவிட்டு விடுகிறானோ, சரணாகதி பண்ணவனை காக்காமல் இருந்து விடுகிறானோ, அது பெரிய பாபம். எவ்வளோ தூரம் பெரிய பாபம்னா, பிரம்மகத்தி தோஷத்தை விட, பசுமாட்டை கொன்னதை விட காலில் சரணாகதி பண்ணவனை கைவிட்டால் பெரிய பாபமா. ஆனா அதுல 2 டிஸ்க்ளைமர் போட்டார். ஸ்வயா சக்தியா யதா நியாயம் இருக்கார். அவன் சரணாகதி பண்றவன் நம்ம சக்திக்கு உட்பட்டு எதையாவது கேட்கணும். அவன் காலில் விழுந்து உன் சொத்தையே எழுதி கொடுன்னு கேட்கறான். நாம அச்சுச்சோ காலில் விழுந்து சரணாகதி பண்ணவனுக்கு விட்டுட்டா பார்ப்போம், அப்ப சொத்தை கொடுக்கறதா அப்படி இல்லை. நம்ம சக்திக்கு உட்பட்டு அவன் கேட்கணும். யதா நியாயம், நியாயத்துக்கும் உட்பட்டு கேட்கணும். அப்போ சக்திக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டு ஒருத்தன் நம்ம காலில் விழுந்து, இப்ப பெருமாளை பொறுத்தவரை நியாயப்படி அவர் தான் நம்மளை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்கு சக்தியும் அவருக்கு இருக்கு. அப்போ அந்த சக்தி நியாயம் 2க்கும் உட்பட்டு ஒருத்தன் நம்ம காலில் விழுந்து ஒன்று கேட்டுட்டான்னா அவன் கேட்டதை நாம் கொடுத்தே தீரணும். அவ்வாறு நாம் கொடுக்காமல் இருந்து விட்டால் பசுவை கொன்றதை விட, வேதம் படித்தவனை கொன்றதை விட காலில் விழுந்தவனை கைவிட்டது தான் பெரிய பாபம். அதனால தான் ராமன் என்ன பண்ணான், பரதன் வந்து ராமன்கிட்ட சரணாகதி பண்ணான். ராமனை நீ நாட்டுக்கு திரும்பி வாங்குறான் சித்திரக்கூட்டத்தில். ராமனால உடனே வர முடிஞ்சுதா? வர முடியல. பரதன் ராமனையே கேட்கறான், ஆனா ராமனால உடனே தன்னை தர முடியல. காலில் விழுந்தவன் கேட்டதை கொடுக்க முடியலன்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு, அவன் கேட்டதை விட உயர்ந்த பொருள் ஒன்று கொடுத்துடணும். ராமனை விட உயர்ந்தது ராம பாதுகை, அதனால அதை கொடுத்துட்டான் ராமன். அதனால காலில் விழுந்து சரணாகதி பண்ணவன் சக்திக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டு ஒன்று கேட்டா அதை கொடுத்துடணும். அதை கொடுக்க முடியலைன்னா அவன் கேட்டதை விட பெருசா ஒன்று கொடுக்கணும். செய்யலைன்னா பெரிய பாபம் சொல்லிட்டு தன்னுடைய சரம ஸ்லோகம், கீதையில 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், கிருஷ்ண சரம ஸ்லோகம் சர்வதர்மான். இது ராமனுடைய சரம ஸ்லோகம். யுத்த காண்டத்தில் 18வது சர்க்கத்தில் கோவிந்தராஜர் பாடத்தின்படி 34வது ஸ்லோகம், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மமா. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேசிகன் வியாக்கியானம் பண்றார். சகிருதேவ ஒரே ஒரு முறை தான் சரணாகதிங்கிறது, ஒரே ஒரு முறை பகவான்கிட்ட சரண் அடைஞ்சிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் பொறுப்பு, அவன் பார்த்துப்பான். பிரபன்னாய அவனே கதி என்று அவனை நாடி வந்தாலும் சரி, வாயால சரணம்னு சொன்னாலும் சரி, மானசீகமாக பெருமாள் திருவடியை கெட்டியமா பிடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் சரி. அப்ப அந்த பிரபன்னாயங்கிறது அவன் உடம்பால பண்றானோ, வாக்கால பண்றானோ, மனசால பண்றானோ, தவாஸ்மீதி ச யாச்சதே, அடியேன் உனக்கே உரியவன், உன்னானந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ண வந்திருக்கிறேன் என்று பகவானுக்கே உரியவன் என்று யார் ஒருத்தன் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அபயம் ததாமி, அவனுக்கு பயமில்லாத நிலையை அளிப்பேன், அவன் பயத்தை போக்குவேன்.
யாரெல்லாம் சரணாகதி பண்ணலான்னா சர்வ பூதேபியா அபயம் ததாமி. சர்வ பூதேபியா யார் வேணாலும் பண்ணலாம், எல்லா உயிர்களும் பண்ணலாம். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக. ஒரு மிருகம் சரணாகதி பண்ணலாம், கஜேந்திரன். பறவை சரணாகதி பண்ணலாம், காக்காசுரன். அதனால ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும், ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் ஒன்றும் கிடையாது. ராவணனே சரணாகதி பண்ணாலும் ஏத்துக்க தயாரா இருக்கான் ராமன். அதனால சர்வபூதேபியா எல்லாரும் பண்ணலாம். சர்வபூதேபியகாங்கிறத ரிப்பீட் போட்டுக்கோங்க. 2 தடவை சர்வபூதேபியகா இருக்கிறதாக கொள்ள வேண்டும். ஒன்று சர்வபூதேபியகான்னா எல்லா உயிர்களுக்கும் அபயம் தருவேன். இன்னொரு சர்வபூதேபியா எல்லா உயிர்களிடம் இருந்தும் அபயம் தருவேன். அவனை வேற எந்த உயிரும் பாதிக்காதபடி தேவர்கள்லேருந்து அசுரர்கள் வரை எல்லா உயிர்களிடம் இருந்தும் அபயம் தருவேன். சர்வபூதம்னா அனைத்து உயிர்கள். அப்ப அபயம் ததாமி, அபயம் கொடுப்பேன். யாருக்குன்னா சர்வபூதேபியா எல்லாருக்கும் கொடுப்பேன். யார்கிட்டேந்து? சர்வபூதேபியா எல்லா உயிர்களிடம் இருந்தும் அவனுக்கு அபயம் தருவேன். அதனால யாரை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டாம். ஏதத் விரதம் மம, இது சர்வேஸ்வரனான என்னுடைய திடமான சங்கல்பம், என்னுடைய உறுதி. அதனால சகிருதேவ ஒரே ஒரு முறை பிரபன்னாய வாயாலோ செயலாலோ மனத்தாலோ சரணம்னு சொல்லிட்டு தவாஸ்மி திச்ச யாச்சதே, உனக்கே உரியவன்னு யார் தஞ்சமாக அடைக்கலம் அடைகிறானோ அபயம் ததாமி, அவனுக்கு பயமில்லாத நிலையை தருவேன். சர்வபூதேபியா யார் சரணாகதி பண்ணாலும் ஏத்துப்பேன். சர்வபூதேபியா எல்லா உயிர்களிடம் இருந்தும் அவர்களை காப்பேன். ஏதத் விரதம் மமா, இது சர்வேஸ்வரனான என்னுடைய சங்கல்பம். இந்த ஸ்லோகத்துக்கு தேசிகன் தமிழாக்கம் கொடுத்திருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன். ஒரு காலே சகிருதேவ சரணாக பிரபன்னாய அடைகின்றார்க்கும் தவாஸ்மி திச்ச யாச்சதே, உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் தவ அஸ்மி திச்ச யாச்சதே, அறுக்காதே அனைவர்க்கும் சர்வபூதேபியா அனைவராலும் சர்வபூதேபியா அஞ்சேல் என்று அபயம் அருள் சுரப்பன் ததாமி. ஏதத் விரதம் மமா, அதுதான் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதம் எனக்கொன்றென்று. ஏதத் விரதம் மம, நெருக்காத நீழ்விரதம் எனக்கொன்றென்னும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதம் எனக்கொன்றென்னும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. சொல்லிட்டு இப்போ ராமன் சுக்ரீவன்ட்ட சொன்னா, சுக்ரீவா, விபீஷணன் எப்போ ராகவம் சரணம் கதகான்னு சொன்னானோ, எப்போ சரணம்ங்கிற வார்த்தையை உச்சரித்தானோ அப்போதே விபீஷணன் ஏற்கப்பட்டு விட்டான் தான். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் நீ என் மீது பொங்கும் பரிவோடு பேசுகிறாய், உனக்கு அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பேசினேன். அயோத்தியா மண்டபத்தில் எல்லோரும் சரணாகதி பத்தி கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பேசினேனே ஒழிய எப்போ விபீஷணன் சரணம் என்றானோ அப்போதே அவன் ஏற்கப்பட்டான். சுக்ரீவா, நீதானே விபீஷணனை சந்தேகப்பட்டாய், சந்தேகப்பட்ட நீயே போய் விபீஷணனை அழைத்து வா. அற்புதமான ஸ்லோகம் 18வது சர்க்கம் 35வது ஸ்லோகம். ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். ராமன் சொல்றான், போய் அழிச்சின் வாடா ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்டா, போய் விபீஷணன் அழிச்சின் வா. தத்தமஸ்ய அபயம் மயா, அவனுக்கு எப்பவோ என்னால் அபயம் அளிக்கப்பட்டு விட்டது. அவன் எப்ப ராவண பவனத்திலிருந்து என்னை நோக்கி வரணும்னு நினைச்சானோ, எப்ப சரணம்னு சொன்னானோ அப்போதே நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். போ சுக்ரீவா, ஒருவேளை விபீஷணன் இல்ல விபீஷணன் வேஷத்துல ராவணன் வந்திருக்கான்னா மறுபடியும் ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு திரும்ப வந்து என்கிட்ட கேட்காத. மாறு வேஷத்துல ராவணனே வந்திருந்தாலும் கூட்டுன்னு வாடா, ராவணனுக்கே அபயம் அளிக்க காத்திருக்கிறேன். விபீஷணோவா சுக்ரீவா, இந்த ஸ்லோகம் பாருங்க. எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்திருந்தாலும் கூட்டுன்னு வாடா, அவனுக்கு கூட அபயம் அளிக்க காத்திருக்கிறேன்னா. சுக்ரீவன் கேட்டான், அந்த கூட வந்த 4 பேரும் கூட ஒரு 4 பேர் இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் போனா அவர் கூட ஒரு 4 பேர் போற மாதிரி வந்திருக்காளே, அவளை என்ன பண்றது? ராமன் சொன்னா, விபீஷணனுக்கு எப்போது அபயம் அளித்தோமோ கூட இருக்கிறவாளுக்கு அழிச்சாச்சு, அவளையும் கூட்டுன்னு வான்னா. இந்த விபீஷண சரணாகதி இருக்கே, இதுதான் பர்ஃபெக்ட் சரணாகதி.
இது தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் வியாக்கியானம் பண்றார். இந்த இடத்துல காட்டுறார், சரணாகதியில 5 அங்கங்கள் உண்டாம். 6வதாக சரணாகதியையும் ஒரு அங்கமாகவும் சேர்த்து சொல்லுவா. அது விடுங்கோ, 5 முக்கியமான அங்கம் இருக்கு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்துவ வரணம். நல்லா தானே பேசிட்டு இருந்தான், திடீர்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றானேன்னு யோசிப்பேன். ஆக்சுவலாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி உபன்யாசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை புரியறாப்புல சொல்கிறது தான் கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகான்னா பகவானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதைத்தான் நாம் செய்யணும். அவர்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், அப்போ அவருடைய சாஸ்திர விதிகள், அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அவர் கட்டளைப்படி நாம் செயல்படணும். அவருக்கு பிடித்தமானதை செய்தல் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா. 2 பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவருக்கு பிடிக்காத செயல்லேருந்து நாம் விலகி நிற்கணும். ஏன்னா அவர் காலில் விழுந்துட்டு அவருக்கே எதிராக ஏதாவது செயல்பட்டால் அவருக்கே அகைன்ஸ்டாக பண்ணக்கூடாது, பிடிக்காததுலேருந்து விலகி நிற்கணும். 3வது மகாவிஸ்வாசம், அவர் காப்பாற்றியே தீருவாருங்கிற உறுதி இருக்கணும், என்னானாலும் பகவான் என்னை காப்பான். 4வது கார்பண்யம், வேறு புகழற்றவனாக இருக்கணும். அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம், இங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா அங்கேயும் ஒன்று போட்டு வைப்போம்னா அப்புறம் அது பிரம்மாஸ்திரம் கதை மாதிரி ஆகிடும். இந்த சணல் கயிறை வச்சு கட்டினா பிரம்மாஸ்திரம் போயிடும். பகவானை பிடிச்சிருக்கோம்னா பிரம்மாஸ்திரம் மாதிரி. அதனால வேறு புகழற்றவனாக இருக்க வேண்டும். 5வதாக கோப்திருத்துவ வரணம், வாயால் பகவான்கிட்ட பிரார்த்திக்கணுமா என்னை காப்பாத்துன்னு. இந்த 5ம் இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறார் தேசிகன். முதல்ல என்னன்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா, பகவானுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யணும். விபீஷணன் என்ன பண்ணா, தன் மகள் திருஜடை மூலம் சீதைக்கு கைங்கரியம் பண்ணான், ஹனுமானுடைய உயிரை காப்பாத்தினான். அதுக்கு மேல ராவணன் கூட திருந்தணும்னு நினைக்கிறான் ராமன், அந்த ராவணனுக்கும் அறிவுரை சொல்லி திருத்த பார்த்தான் விபீஷணன். அப்போ பெருமாள் எதெல்லாம் விரும்புவாரோ அத்தனையும் பர்ஃபெக்டா பண்றான். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவருக்கு பிடிக்காததுலேருந்து விலகி நிற்கணும். ராவணன் அதர்ம வழியில் போகிறான், சொல்லி பார்த்தோம் கேட்கல, ஓகே விட்டுட்டு வந்துட்டான், அப்போ பிடிக்காததுலேருந்து விலகி நிற்கிறான். அடுத்து 3வது மகா விஸ்வாசம், ராமன் ஏற்றுக்கொண்டே தீருவான்கிற உறுதி விபீஷணனுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவன் ராவணனை விட்டுட்டு இங்கே வந்துட்டான், இனிமே திரும்ப ராவணன்ட்டே போக முடியாது. இப்போ ஒருவேளை ராமன் நான் அபயம் அளிக்க மாட்டேன்னு சொன்னா திரும்ப ஸ்ரீலங்கா போக முடியுமா? அப்போ இதுக்கு தான் மகா விஸ்வாசம்னு பேரு. பகவான் திருவடியில விழுந்துட்டோம்னா களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன், தொயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி தொயிச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி. உன்னை விட்டா வேறு கதி கிடையாதுன்னு மொத்தமா அவன்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அதுக்கப்புறம் அங்க ஒண்ணுன்னு கிடையாது. புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவி சொன்னாங்க உங்களோட என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்பி எங்கள் அம்மா வாத்துக்கு போறேன்ட்டு கிளம்பி போயிட்டா. அம்மா வாத்தில் போய் பார்த்தா அவள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுன்னு இருக்கா. அம்மா கேட்டா எங்கடி வந்தேன்னா, இல்லை எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் சண்டை வந்துட்டேன். அவன் அம்மா சொன்னா இங்கே அதை விட பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்தியா திரும்பி போன்ட்டான். இப்போ அவள் 2 விஷயம் புரிஞ்சுனாலும், ஒன்று எல்லா வீட்லேயும் சண்டை நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுண்டா, ஆமாம். 2வது என்ன புரிஞ்சுட்டான்னா, இப்போ கணவனை விட்டா வேறு வழி கிடையாது, இப்போ அம்மாவே போயிட்டு வந்துட்டா, அதனால இப்போ கணவன்கிட்ட திரும்பி வந்தா அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் பையனை விட்டு, இப்போ 2 பேருக்குள்ள சண்டைனா என்ன பண்ணுவா, பையனை விட்டு தான் பேச சொல்லுவா. அவர் வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, அவ திரும்ப குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அது கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா, காதல் சொன்ற பெண்ணை இன்று காணுமே கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணா. அவ சொன்னா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. அப்ப அடைக்கலம்னு வந்தவாளுக்கு வேற கதி கிடையாது. அதுதான் மகா விஸ்வாசம். அங்க விட்டா நம்ம வரைக்கும் போக முடியாது. அவன் காப்பாற்றுவான், நம்பணும். நம்பி வந்து நின்னா விபீஷணன், அந்த மகா விஸ்வாசம். 4வது கார்பண்யம், கைமுதலே இல்லாமல் இருத்தல். எந்த அளவுக்குன்னா, இது ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா, விபீஷணன் ராவண பவனத்திலேருந்து ராமன்ட்ட வந்தான் இல்லையா, கடலை தாண்டி தானே வந்தான். அட்லீஸ்ட் கடல்லையாவது ஒரு முழுக்க போட்டு வரலாம்ல. ராவணன் வீட்டிலேருந்து ராமன்ட்ட வரோம், ஒரு முழுக்க போட்டுட்டு வரலாமேனா அதுக்காக ஆச்சாரம் வேண்டாம், ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லையா. தாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நானம் கூட தன்னை காக்குங்கிற எண்ணம் இல்லாமல் ராமன் தான் காப்பான்னு நம்பி வந்தானா. அப்ப எங்கிட்ட உள்ள கை முதல்னு எதுவும் கிடையாது. பகவானை நோக்கி கை கூப்புறோம் இல்லையா,
இதுதான் ஆன்மீக ஹேண்ட்ஸ்அப். துப்பாக்கியை நீட்டினா இப்படி கையை தூக்குறான். என்ன சொல்றான்? நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன், என் கையில ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அது போல பெருமாளை பார்த்து இப்படி சொன்னாலும் அதே அர்த்தம் தான். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் கார்பண்யம். அப்படித்தான் வந்தான் விபீஷணன். ஐந்தாவதாக கோப்திருத்துவ வரணம். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ராகவம் சரணம் கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே பிரார்த்தனையும் பண்ணியிருக்கான். 5 அங்கங்களோடு சரணாகதி பண்ணானா. இந்த 5 அங்கங்களோடு சரணாகதி பண்ணாங்கிறத சிம்பாலிக்கா காட்டத்தான் 5 பேராக வந்தான். 1+4ன்னு. அப்போ 5வராக வந்ததன் தாற்பயம் என்னன்னா, சரணாகதியின் 5 அங்கங்களோடு பகவானுக்கு பிடிச்சதை செய்வான், பிடிக்காததுலேருந்து விலகி நிற்பான், உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறான், கைமுதல் இல்லாமல் இருக்கிறான், வேறு புகழற்றவனாக பகவானிடம் வேண்டிக் கொண்டு சரணாகதி செய்திருக்கிறான். இப்போ சுக்ரீவன் கேட்டான், கூட இருக்க 4 பேர், அப்பா அந்த 4 பேருக்கும் சேர்த்து அபயம் உண்டு. ஏன்னா ஒரு சரணாகதி பண்றவர், ஒரு பக்தர் இருக்கார்னா அவர் கூட நாம நின்னா நம்மையும் சேர்த்து பகவான் ஏத்துப்பானா. அதனால ராமன் சொன்னான், அந்த 4 பேரையும் அழிச்சுவான்னா. இப்போது விபீஷணனும் அந்த 4வரும் ராமன் திருவடியில சரணாகதி பண்றா. சதுராமஸ்ய தர்மாத்மா நிபபாத்த விபீஷணா பாதையோ சரணான்வேஷி சதுர்பி சக ராட்சசைஹி. கூட உள்ள அந்த 4 அரக்கர்களோடு விழுந்தான் விபீஷணன். அந்த 4 பேரும் பாருங்க, அவளுக்கு இந்த அங்கங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அவள் என்ன பண்ணா எதுவுமே தெரியாது. ஏன்னா விபீஷணன் ஸ்தானத்தில் இருக்கவா தான் அதை பற்றி கவலைப்படணும். அந்த அடியாருக்கு அடியாருன்னு இருக்கவா அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராமன் பார்த்தான், வாங்கோ 5 பேரையும் ஏற்றுக்கிறேன்னு எதுன்ட்டானோ. இதுக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்றார். அதனால தான் புரிஞ்சுக்கோங்க, நாம போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா 5 அங்கம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்காம்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை போய் நாம பிடிச்சிண்டா எதையுமே பகவான் பார்க்க மாட்டார். அவர் கூட இருக்கையா உன்னையும் ஏத்துக்கிறேன்னு ஏத்துன்றுவார். எதை போலன்னா, அடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து அகோபிலத்துக்கு யாத்திரை போனா. பாவன நரசிம்மர்னு ஒருத்தர் இருக்கார், ஜீப்பில் எல்லாம் போகணும். அந்த பாவன நரசிம்மரை சேவிக்க போனா. திடீர்னு பார்த்தா ஜீப்பில் பிரேக் பிடிக்கல. எல்லாரும் பயந்துட்டா, என்னடா இது பிரேக் பிடிக்கலையே, நரசிம்மா காப்பாத்து, செஞ்சுலட்சுமி காப்பாத்து, மாலோலா காப்பாத்து எல்லாம் கத்தின்னு இருக்கா. அதே ஜீப்பில் ஒரு பொண்ணு கூலாக உட்காந்து ஏதோ மேகசின் படிச்சுட்டே வந்தாலும். இவளுக்கெல்லாம் வயிறு எறியிறது. ஆவாவா நரசிம்மனை சேவிக்க போகிறோமா வைகுண்டநாதனை சேவிக்க போகிறோமான்னு தெரியாமல் போயின்னு இருக்கோம். இவ கூலாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காளேன்னு. அந்த டிரைவர் எப்படியோ சமாளித்து பிரேக்கே இல்லாத அந்த ஜீப்பை மரத்தில் மோதி நிறுத்திட்டார். இவெல்லாம் டிரைவரை விட்டா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டா, ஏம்மா இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நீ பாட்டு கூலாக ஏதோ புக்கு படிக்கிற, என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னா. அவ கேட்டா, டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னா. யாருன்னு கேட்டா, டிரைவர் எங்கள் அப்பா தான் டிரைவர். அவர் பொண்ணு நான் இந்த வண்டியில் உக்காண்டிருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு நன்னா தெரியும். அவர் என்னை காப்பாற்றிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஏன் கவலைப்படணும்னா. இப்போ கை தட்டாதீங்க, இப்போ தான் மெயின் மேட்டரே இருக்குது. அந்த பொண்ணு சொன்னா, என் கூட ட்ராவல் பண்ணதுனால தான் நீங்கள் பொழைச்சேன்னா. ஏன்னா அவர் பொண்ணு நான் மட்டும் வண்டியில் இல்லைன்னா எங்கள் அப்பா எப்போவோ கீழே குதிச்சிருப்பார். நான் வண்டியில் உட்காந்துருக்கேங்கிறதுக்கோசரம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்தி காப்பாற்றினார். என் கூட ட்ராவல் பண்ணதுனால நீங்கள் பொழைச்சேன்னா அந்த டிரைவர் தான் பெருமாள், அந்த பொண்ணு தான் ஆச்சாரியர்கள், நாமெல்லாம் கோ பேசஞ்சர்ஸ். உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கு கோ பேசஞ்சராக கூட போனோம்னா அந்த ஆச்சாரியனை காப்பாற்றும் போது நம்மளையும் சேர்த்து பெருமாள் காப்பாற்றிடுவார். விபீஷணனுக்கு கோ பேசஞ்சர் போல ஒரு 4 பேர் வந்தா, அவன் பேர் கூட யாருக்கும் தெரியாது. பெருமாளே பேரை கேட்டாரோ இல்லையோ, விபீஷணன் கூட வந்தியாங்கிறதுனால காப்பாற்றிட்டார். இதுதான் ரகசியம்னு தேசிகன் காட்டினது. அகோபிலம் கதை நான் சொன்னது, விஷயம் தேசிகன் காட்டினது. இப்போ விபீஷணன் ராமன் திருவடியில் விழுந்து சொல்றான், நான் ராவணன் தம்பி, அனுஜோ ராவணஸ்யாகம் தேனச்சாஸ்மி அவமானிதா பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதா. அத்தனை உயிர்களுக்கும் புகலிடமாக இருக்கக்கூடிய உங்கள் திருவடிகளில் சரணாகதி பண்ணி வந்திருக்கிறேன். இனி என்னுடைய ராஜ்யமும் உங்கள் கைங்கரியம் தான், இன்பமும் உங்கள் கைங்கரியம் தான், வாழ்வும் உங்கள் கைங்கரியம் தான். கைங்கரியம் தான் வேணும். விபீஷணன் பிரார்த்திக்கிறான். நன்னா நோட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்லிடுறா, இவன் ராஜ்யத்துக்காக வந்தான். விபீஷணன் சொல்றான், இது 5வது ஸ்லோகம். பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. எனக்கு ராஜ்யம் எது தெரியுமா, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் எனக்கு உண்மையான ராஜ்யம். ஜீவிதம் எனக்கு வாழ்வு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை அத்தனையும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது. சுகானி இவ்வுலக இன்பம் அவ்வுலக இன்பம் எல்லா இன்பமுமே உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது. இந்த கைங்கரியத்தை தவிர அடி எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு விபீஷணன் விழுந்தான். இப்ப ராமன் என்ன பண்ணானா, விபீஷணா என்னை மன்னிச்சுக்கோ சாரின்னு. வச்சசா சாந்த்வயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன் இவ. தன் கண்களால் விபீஷணனை அப்படியே பருகுவது போல் பார்த்து அந்த அன்போடு ராமன் சொன்னானா, க்ஷமிச்சுக்கோ விபீஷணான்னா.
விபீஷணனுக்கு அப்படியே மெய்சிறுத்து போச்சு. என்ன ராமா இதெல்லாம், அது என்னை ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதான்னா. ராமன் சொன்னான், இல்லை விபீஷணா, நீ இவ்வளவு நாள் இலங்கையில் ராவணன்ட்ட கஷ்டப்பட்டதுக்கும் இவ்வளவு நேரம் இங்கே வானராள்கிட்ட கஷ்டப்பட்டதுக்கும் நான் தாண்டா காரணம். நீ என்னை தேடி வரும்படியாக வச்சுட்டேனே, நீ என்னை தேடி வரும்படியாக வச்சுக்காம நான் உன்னை தேடி வந்திருந்தா இவ்வளோ கஷ்டம் உனக்கு இருந்திருக்காது. இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம், சரணம் கதஹா இதி உக்தி சமயே ஏவ ஸ்வீகாரியோசி ஏதாவத் பரியந்தம் விலம்பஹா க்ஷந்தவ்யஹா இதி சாந்த்வவச்சனானி உக்த்வா சாந்த்வவச்சனேன தஸ்ய ஹிருதயம் ஆர்திரம் கிருத்வா அத்தியாதரேன விலோக்கையன். அப்படியே விபீஷணனுடைய உள்ளமே நெகிழ்ந்து போகும்படியாக மன்னிச்சுடுன்னு ராமன் ஒரு வார்த்தை சொல்ல விபீஷணன் நெகிழ்ந்து போயிருக்கான். இதை சான்ஸா யூஸ் பண்ணிட்டானா ராமன். எதுக்குன்னா, லக்ஷ்மணா சமுத்திர ஜலம் கொண்டு வா, விபீஷணன் தான் இலங்கைக்கு ராஜா, பட்டாபிஷேகத்தை பண்ணுட்டான். விபீஷணன் பார்த்தான், நான் ராஜ்யத்தை கேட்கலையன்னா. ராமன் சொன்னான், நான் கொடுக்குறேன், பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா. 28வது ஸ்லோகம் 19ஆம் சர்க்கம் 28ஆம் ஸ்லோகம், ஏவமுக்தஸ்து சௌமித்ரிஹி அபியஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராஜசாசனாத். நீதான் இலங்கைக்கு ராஜான்னு, இன்னும் சேது பாலம் கட்டலை, இலங்கைக்கு போல, ராவணனோட சண்டை போடலை, வீழ்த்தலை, இப்பவே இலங்கைக்கு ராஜான்னு கடற்கரையிலேயே வைத்து லக்ஷ்மணன் மூலம் கடல் நீரை கொண்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தையே பண்ணி வச்சுட்டான ராமன்.